டிசம்பர் மாத ஆரம்பத்துல அஜித் சாருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்காத விதமாக அந்த படத்துடைய டீசரை திடீரென லைகா நிறுவனம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்ல வெளியிட்டாங்க. சோ அதை விட பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அந்த டீசருடைய இறுதியில இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இரட்டிப்பு மகிழ்ச்சியில இருந்தாங்க நம்ம ஏகே ரசிகர்கள். அதனடுத்து பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பெல்லாம் வெளியாச்சு. ஆகையால ட்ரெய்லரை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக தகவல் ஒன்று வெளியாச்சு. அதாவது லைகா நிறுவனம் வெளியிட்டிருந்த அறிக்கையில விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சில காரணங்களால தள்ளி போகுது, கூடிய விரைவிலேயே புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அந்த லெட்டரை லைகா நிறுவனம் வெளியிட்டாங்க. சோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஏகே ரசிகர் ரொம்பவே அப்செட் இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் நடிச்சிட்டு இருக்க இன்னொரு படமான குட் பேட் அக்லி திரைப்படம் தான் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்தது. சோ அந்த தேதியை விடாமுயற்சி திரைப்படம் கைப்பற்றியது. ஆனா சொன்ன தேதியில படத்தையுமே ரிலீஸ் பண்ணல. சோ இவங்க ரிலீஸ் தேதியை அறிவிக்காமல் இருந்தாலே குட் பேட் அக்லி திரைப்படமாவது ரிலீஸ் ஆகிருக்குமே அப்படின்னு கேள்விகளையுமே எழுப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு முக்கிய தகவல் வெளியாக இருக்கு. அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக விடாமுயற்சி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் தான் உண்மையிலேயே வெளியாக இருந்ததாம். ட்ரெய்லர் கூட சென்சாருக்கு போய் திரும்பி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. இடையில ஒரு சில பிரச்சனைகளால தான் இந்த அப்டேட் வெளியாகல அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாம். இந்த ட்ரெய்லர்ல விடாமுயற்சி படத்துடைய மறு ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட இருக்காங்களாம். சோ இந்த ட்ரெய்லருடைய இறுதியில கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே நம்புறாங்க. இது போன்ற அதிர்ஷ்ட பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.